ஆக்டிங் கத்துக்கிட்டீங்களா? நானும் ஆக்டர் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆக்டிங் கத்துக்கிறதுக்கு கூட்டு போகணுமா இல்ல கத்துக்க முடியுமா சினிமாக்குள்ள? ஆக்டிங் கத்துக்கிட்டீங்களா? நானும் ஆக்டர் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு முதல்ல ஆக்டிங் கத்துக்கிறதுக்கு கூட்டு போகணுமா இல்ல கத்துக்க முடியுமா சினிமாக்குள்ள? ஃபர்ஸ்ட் ஆக்டிங் வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல தான் கத்துக்கணும். இப்போ ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் நம்ம இன்டர்னலா ஒரு 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 ரீசனுக்காக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ராங் ரீசனுக்கு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் விஷயம் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா 12th வரைக்கும் எனக்கு ஸ்டேஜ் கிடைக்கல. நமக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இப்போ ஸ்கூல் டைமில் கொடுக்கல. ஏன்னா நான் படித்தது செயின்ட் ஜோசப் மான்ஃபோர்ட் ஸ்கூல். அந்த ஆவரேஜ் பசங்கள்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து படிவர் மக்க பசங்க ஸ்டேஜ் நேரத்தி விட்டா ஸ்டேஜை நாஸ்தி பண்ணணும்னு சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தது எனக்கு. ஸோ எப்படா ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வருவோம், நமக்கான ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு விஸ்காம் கிடைச்சது. அது ஒரு போராட்டம், அது கிடச்சி வந்துட்டோம். சரி, விஸ்காம் எடுத்துட்டோம், ஸ்டேஜ் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எம்டினஸ் கிடைச்சது. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஓகே, நமக்கு நடிக்க தெரியும்னு நினச்சிக்கிறோம், ஒரு ஆக்டர் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பட் அதுக்கான ஸ்டெப்பு அப்படின்னும் போது தான் நான் லோயலா தியேட்டர் சொசைட்டியில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். பேரலாக 12th முடிச்சுட்டு நான் முத்துசாமின்னு சொல்லிட்டு கூத்தப்பட்டியோட ஓல்ட் ஸ்கூல் டைப் ஆஃப் சாங். அதை ப்ராப்பர் இப்போ இருக்க ஃபேன்சி வேடா கூத்துப்பட்டறை இல்லை, அது இட்ஸ் ஓல்ட் ஸ்கூல் கூத்துப்பட்டறை. அங்கேயும் வந்து ஆக்டிங்லேயும் சொல்லி தர மாட்டாங்க. நாங்கள் ஒரு 16 கிராஃப்ட் கற்றுக்குவோம். அந்த 16 கிராஃப்ட் வந்து ஒரு ஆக்டிங்காக நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பறை அடிக்க தெரியும், பரதநாட்டியம் ஆடுவோம். அந்த டைமில் டக்குன்னு யாரும் இமேஜின் பண்ணி பார்க்காதீங்க நான் எப்படி ஆடினேன் எப்படி இருக்கு சொல்கிறேன், சரியா? அதுதான் சொல்கிறேன், அதான் கொஞ்சம் சென்சார் பண்ணிக்கலாம். ஸோ பரதநாட்டியம் ஆடணும் போயிட்டு, அப்புறம் ஒயிலாட்டம் ஆடுவோம், கரகம் ஆடணும், கதகளி சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய அதர் ஆர்ட் ஃபார்மை சொல்லிக் கொடுக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்க அந்த ஐஸ் பிரேக்கிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, கூச்சோன்னு ஒரு விஷயம் வந்து பிரேக் ஆகும். பிரேக்குன்றத விட அது ஃபேட் ஆகும். அதான் ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரீசன், ஃபேட் ஆகும். அந்த ஃபேட்னஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம பொட்டன்ஷியல் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம், புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம், இந்த மாதிரியான ஸ்டெப்பில் வரும்போது ஒரு ஆக்டர் வந்து பில்ட் ஆகும். இப்போ சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு எப்படி அகாடமிக்காக நம்ம கற்றுக்கிட்டு வரோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி ஆக்டிங்க்கும் நம்ம ஒரு அகாடமிக்காகவும் சரி, ஒரு ஸ்கில் டெவலப்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஆக்டிங் எல்லாருக்குமே வரும். நான் ஆக்சுவலாக டேனிஸ் தியேட்டர் ஸ்டுடியோன்னு ஒரு தியேட்டர் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தேன், 2 years பேக் ஆரம்பித்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐ ட்ரெயின் அரௌண்ட் ஒரு 250 to 300 பசங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ இருக்கவும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிக் பாஸ்ல வந்த வர்ஷினி இருக்காங்கல்ல, அவர் நம்ம ஸ்டூடெண்ட் தான், வர்ஷினி வெங்கட் அவங்க. அப்புறம் ஸ்வாத்தின்னு ஒரு பொண்ணு, நம்ம இப்போ ரீசன் நெக்ஸ்ட் இந்த டீசல் படத்தை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு போனாங்க. அதே டைம் 300 பேர் ட்ரெயின் பண்ணாலும் டக்குன்னு ஒரு சில பேர் மட்டும் எப்படி ஹைலைட் ஆகிறாங்கன்னா, அதான் இண்டிவிஜுவல் டேலண்ட்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை இண்டிவிஜுவலைஸ் பண்ணிட்டு நான் இவங்கள ஒரு 5 பேரை நான் ஒருத்தனா இல்லாமல் இண்டிவிஜுவலாக எப்படி நான் ஸ்டாண்ட் அவுட் பண்ண போகிறேன், அதுக்கு என் ஸ்கில் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எல்லாமே இந்த ஆக்டிங்கில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் பசங்களுக்கு. அண்ட் இப்போ இருக்க மீடியம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டு விஷுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை காட்டணும்னா நிறைய ரீல்ஸ் இருக்குது, நிறைய சோர்ஸ் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது இப்போதைக்கு. பட் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணுங்கள், ட்ரை கொடுங்க. ஒரு ஆக்டர் சஸ்டைனபிள் ஆக்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு வர்றது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. நிறைய பேர் நடிப்பாங்க, ஒரே டக்குன்னு ஃப்ளூக்கில் கூட நிறைய பேர் நடித்து நிறைய படங்கள் வின் ஆகும். அந்த மாதிரி ஆட்களை நடிக்க முடியும், ஒரு சில படங்கள் பண்ண முடியும். பட் சஸ்டைனபிள் ஆக்டர்ஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி தம்பிராமையா எடுத்துக்கோங்க, எம்எஸ் பாஸ்கர் எடுத்துக்கோங்க, அப்புறம் நாசர் சார் எடுத்துக்கோங்க, பசுபதி எடுத்துக்கோங்க, இவங்க அப்புறம் பாலாசிங் தெரியும்னு நினைக்கிறோம். பாலாசிங் அவர்லாம் தி பெஸ்ட் கேரக்டர். பாரதின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்எஸ்டி சொல்லுவாங்க, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, நியூ டெல்லியில் இருக்குது. அங்கே படித்து வாய்ஸ் கல்ச்சர் கற்றுட்டு வந்தவங்க. வாய்ஸ் கல்ச்சரில் இஸ் லைக் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சன். அவர்கிட்ட நாங்களாம் ட்ரெயின் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு டிகிரியை நம்ம டெவலப் பண்ணுறதோ, டிகிரி வாங்குறதுக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறோமோ, ஆக்டிங்க்கும் இந்த மாதிரியான சோர்சஸ் இருக்குது. நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி பண்ணும்போது வில் பி ஆல்வேஸ் வித் அ ஸ்டாண்ட் அவுட் பர்சன் ஆஃப் த காமன் பீப்புள்ஸ். மரகத நாணயம் படம் வந்து இன்னைய அளவுக்கும் எல்லாரும் பாராட்டுறாங்க, அந்த படம் பிடிச்சிருக்கு. முக்கியமான காரணமாக நான் என்ன ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஃபிலிம் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன பார்ப்பேன்னா, அது கொண்டு போய் சேர்த்த இடம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு எந்த ஒரு டபுள் மீனிங்காவோ இல்லை ஒரு லிக்கர் கன்செப்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ஷேடே இல்லாமல் ரொம்ப பியூராக ஒரு ஜனங்களாக ஃபேமிலியாக உள்ள வந்து நம்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் அது.
ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மரகதநாணயம் வரதுக்கு. அண்ட் அந்த படத்துல இன்னொன்று பர்சனல் கனெக்ட் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது கரெக்டா ஒரு 2-3 மந்த் பிஃபோர் எங்க அப்பா உண்மையிலே இறந்துட்டாரு. அப்பா இருந்தா ரொம்ப டிப்ரெஷன் எனக்கு. இதெல்லாம் அவரும் நானும் அப்படி இருக்கும், எளியும் புனையா இருக்கும். பட் இந்த வயசு வரும்போது அப்பாவுக்கும் பசங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, அதை நான் இப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். டக்குன்னு ஒரு ஆப்சென்ட் ஆயிட்டாரு. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன்லாங்க. அப்போ ஒரு கதை வந்து சொல்றாரு டேரக்டர், இது மாதிரி செத்தவங்களாம் உயிரா வர போறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டு அவர் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பர்சனல் கனெக்ட் தானே, அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வரலாம்ல. ஸோ அப்படிதான் நம்ம அந்த படத்துக்குள்ள போனோம். உள்ள போனது போல தெரிஞ்சது ஒரு ஒரு படத்துக்கு யார் யாரெல்லாம் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த படம் பில்ட் ஆகுதுன்றது நாங்க ஃபீல் பண்ணோம். உள்ள போயிட்டு நம்ம அந்த படத்தை ஓவர் டூ பண்ணாலும் தப்பாயிடும், ரொம்ப அண்டர் பிளே பண்ணாலும் தப்பாயிடும். பட் டேரக்டர் ஒரு மீட்டர் வச்சிருப்பாரு. அண்ட் முக்கியமா வந்து டேனியல் அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்க்கும்போது ஒரு சென்னை பையன், சரியான தரல் ஓக்கல், கமாயில கல், வாய முடியும் தள்ளுன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பையனை வந்து மாற்றி ஒரு கேரக்டரா காட்டணும், அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது சில ஒர்க் அவுட் பண்ணணும். பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும் சரி, வார்த்தைகள் பயன்பாடாக இருக்கட்டும் சரி, லுக் வைஸும் கொஞ்சம் மாற்றணும் அந்த படத்துக்காக. ஸோ இதெல்லாமே தான் அந்த மரகதநாணயம் படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. படம் நல்லா ஜெயிச்சது, எல்லாமே சூப்பர் தான். பட் அதில் என்னுடைய பங்கா வந்து இது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய அதே டைமில் வந்து நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறது ஜுமாஜி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே கல்லு தான், நல்ல வேலை நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். இல்லைனா அந்த படத்தை பார்த்து காப்பி வச்சுட்டு நாங்கள் ஆல்ரெடி படம் எடுத்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அந்த படத்தில் பற்றி. அண்ட் நிறைய மெமரிஸும் இருக்கும் அந்த படத்துக்கு. அண்ட் மோரோவா அந்த டைமுக்கு முன்னாடி தான் நான் ரங்குன்னு படம் நடிச்சிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேர் பண்ணியிருப்பேன். நீ ஒருத்த நல்லா பார்த்துருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தான் தம்பி, தேங்க்ஸ் தான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல நீ ஆறுதல் பண்ண. ஓ 2 பேர் பார்த்தீங்களா? அப்போ 2 பேர் கை தட்டுங்க. தேங்க்ஸ் தான். தேங்க்யூ 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 வேணா. ஸோ இதுதான் ஒரு படம் அந்த ரங்குன் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு நல்ல ஒரு 1 வீக் கேப்ல 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி வித் தட்.